இவர் யாருன்னு தெரியுதா? விசாரணை மரணத்துல இருந்த மானாமதுரையை சேர்ந்த பட்டியல் சமூக இளைஞர் ஆகாஷ். இந்த பேரு கடந்த சில மாதங்களா தமிழ்நாட்டுல பலரோட மனசுல ஒரு பெரிய கேள்வியையும் எழுப்பிட்டு இருக்கு. கடந்த மார்ச் 6ஆம் தேதி போலீஸ் கஸ்டடியில இருந்தப்போ ஆகாஷ் கடுமையா தாக்கப்பட்டதா கூறப்படுது. ஆனா அவரு மார்ச் 8ஆம் தேதியே இறந்துட்டாரு. அந்த மரணத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இன்னும் அதிக அதிர்ச்சியையுமே ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் நடந்து 100 நாட்களுக்கு மேலாகியும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான 6 போலீஸ்காரங்கள்ல ஒருத்தர் கூட இது வரைக்கும் கைது செய்யப்படலன்னு ஆகாஷோட குடும்பத்தினர் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. எங்க மகனுக்கு நீதி கிடைக்கணும், குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொல்லி ஆகாஷோட பேரண்ட்ஸ் கடந்த 3 மாதங்களா அவரது உடலை கூட வாங்காம போராடிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பேரண்ட்ஸா தன்னோட பையனோட உடலை வாங்க மறுக்கிற அளவுக்கு வேதனைப்பட்டிருக்காங்கன்னா அந்த குடும்பம் எந்த மனநிலைமையில இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கிடையில தான் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றணும், விசாரணையை இன்னுமே விரைவுபடுத்தணும் அப்படின்னு ஆகாஷோட அப்பா நீதிமன்றத்தையுமே அணுகியிருக்கிறாரு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் சிபிசிஐடி விசாரணையை சீக்கிரமா முடித்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டாங்க. அதே நேரத்துல 3 மாதங்களுக்கு மேல உடல் வாங்கப்படாம இருப்பதை கருத்துல கொண்டு உடலை தகனம் செய்யவும் அனுமதி வழங்கினாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இன்னொரு சர்ச்சையுமே வெடிச்சிருக்கு. ஆகாஷோட பேரண்ட்ஸ் சம்மதம் இல்லாமலே உடலை தகனம் செய்யப்பட்டதா தகவலுமே வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம நீதி கேட்டு போராடிய பெற்றோர்களே போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுது. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வியும் எழுந்திருக்கு. ஒரு கஸ்டடி மரண வழக்குல பாதிக்கப்பட்ட குடும்பம் நீதி கேட்டு இன்னும் போராடிட்டு இருக்கும் போது குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் மீது ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? அது மட்டும் இல்லாத கடந்த 5 வருஷத்துல மட்டும் பார்த்தா 35ல இருந்து 40 வரையிலான காவல் நிலைய மரணங்களும் நிகழ்ந்திருக்கு. ஆகாஷ் மரணத்துல தொடர்புடையவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படணும். விசாரணையை வெளிப்படையா நடத்தணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதியுமே கிடைக்கணும். ஏன்னா இது ஆகாஷ் குடும்பத்துக்கான நீதி மட்டும் இல்ல, சட்டத்தின் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையுமே கூட.